தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். விசேஷமாய் இந்த மாலை வேலையில் உயர்ந்த ரகமான ஜெயமுள்ள வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். அதில் மனதை குறித்து நிறைய காரியத்தை நாம் பார்த்துருக்கிறோம். 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமேன். அப்போ சிறந்த வாழ்க்கை வாழணும்னா, உயர்தரமான வாழ்க்கை வாழணும்னா, ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழணும்னா, எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய மனதில் நான் செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருந்ததில்ல. ஷார்ட் மெசேஜ் ஒன்று போட்ட பாருங்க, அதில் கூட அதை சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி நல்லா இருக்கணும், அப்படி நல்லா இருக்கணும், நான் சிறந்து இருக்கணும், மற்றவங்களை காட்டிலும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறோம். நான் சொல்கிறது மற்றவங்கள சொல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறவங்க சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து சொல்கிறேன். ஏன் வாழ முடியல அப்படின்னு சொன்னால், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நாம், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நாம், அந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்வதற்குரிய அந்த எண்ணங்கள் நமக்குள்ள சிறந்து இருக்க முடியல. அப்போ மனது எனக்கு தடையா என்ன பண்ணுது இருக்குது. வார்த்தையை கேட்கிறேன், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன், நான் சுகமாக இருப்பேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம சுகவீனமாக இருக்கிறோன்னு வச்சுங்களேன், நாம் என்ன நினைக்கிறோம், வார்த்தை கரெக்டு தான், சொல்லுது தான், ஆனால் நான் சுகவீனமாக இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய சுகவீனத்தை பெருசாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். வார்த்தையை குறித்து பெருசாக யோசிக்காமல் விட்டுடுறோம். வசனம் தெரியுது, ஆனால் அதை மேன்மையாக யோசிக்கல. அதனால தான் அந்த வசனம் நமக்குள்ளார வேலை செய்யாமல் போயிடுது. ஆனால் நம்முடைய மனது எண்ணத்தில் என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருக்கலாம், நான் பலவீனமுக்கு தான் இருக்கலாம், ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன்னு சொல்லுதா, அதை நான் நம்புகிறேன். ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். சுகம்னா என்னதான் தேவை நமக்கு, எப்படி வார்த்தை தேவை. அதுன்னு ஸ்பெஷலாக எதை சொல்கிறாரு, அப்படி தழும்புகளால் நான் சுகமானங்கிறது சொல்கிறப்ப, நான் பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் நான் என்ன பண்ணேன், சுகமானேன், குணமானேன் அப்படின்னு என் மனதுக்குள்ளார, என் எண்ணத்துக்குள்ளார அது போய் அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சாதான் என் மனது நிறைந்து இருக்கும் போது தான் என்னுடைய சரீரத்துக்குள்ளார அந்த சுகம் என்ன பண்ண முடியும், வரவே முடியும். அப்படிங்கிறது தான் நான் வலியுறுத்தி சொன்னேன். இன்னைக்கு திரும்ப அதையும் பார்த்துட்டு இன்னொரு காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இன்னும் நான் உயர்ந்த ரகமான மேன்மையான வாழ்க்கை வாழணும்னா நான் என்ன செய்யறது இல்லைங்களா? நம்ம இப்போ பிள்ளைகளை கேட்டால், நான் நிறைய படித்து பார்க்குறேன், ஒன்றும் ஏற மாட்டேங்குது, நான் என்னதான்ப்பா செய்யறதுன்னு கேட்கும் பிள்ளைகளை, இல்லையா? இல்லை நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல, உங்கள் தாய் தகப்பன்ட்ட, நான் படித்து பார்க்குறேன், அதுக்கு மேலே ஒன்றும் ஏற மாட்டேங்குது, என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இப்போ தகப்பன், ஒரு முறை படிச்சுட்டியா விட்டுடு, புரியலன்னா அப்புறமா திரும்ப என்ன பண்ணலாம், அதை படிக்கலாம். என்னன்னா அப்போவே நமக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறோம். வேதத்தை நம்ம உடனே எடுத்து படித்த உடனே புரிஞ்சிடாது. ஆனால் தொடர்ந்து அதை படிக்க அதை குறித்து ஆழமான காரியத்தை சிந்திக்க அப்போ தான் அதுக்குள்ளார நமக்கு அது புரியவே ஆரம்பிக்கும். அப்போ புரியலன்னா அது புரியலன்னு விட்டுறக்கூடாது. ஆவியான துணையோடு அதை என்ன பண்ணும், அதை நான் படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது புரிய ஆரம்பிக்கும். அப்போ இங்கே சொல்கிறாரு, பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் சொல்லும்போது வெறும் மனதை மட்டும் சொல்லல, அந்த மனதின் மூலமாக தான் சரீரத்துக்கே சுகம் வருது. மனதின் மூலமாக தான் இந்த சரீரத்துக்கு ஆரோக்கியம் என்ன பண்ணுது, வருகிறது. அப்போ இந்த சரீரத்துக்கு நல்ல பலன் வேணுமா, நல்ல ஆரோக்கியம் வேணுமா, அந்த சரீரம் எல்லா காரியத்தையும் செய்யணுமா, எப்படி செய்யும் அப்படின்னு சொன்னா, என் மனதில் தேவனுடைய வார்த்தையை வச்சு அதை நம்பி நான் ஜீவிக்கும் போது இப்படி சரீரத்துக்குள்ளார என்ன பண்ணுது, பலன் வருது. எல்லாவற்றிலும் சொல்லும்போது இது சரீரத்தை பத்தி என்ன பண்ணுது. அப்ப ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியுமா? ஆவி மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறான். அப்ப இந்த 3லையும் வாழ்ந்திருக்க முடியுமா? இப்ப நமக்கு என்னன்னா, ஆவி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா மனது கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. இந்த சரீரம் என்னதான் பண்ணாலும் இந்த சரீரம் பலவீனமா தான் என்ன பண்ணுது இருக்குது, நீங்க யோசிக்கணும். ஆனா இந்த சரீரத்தை புதுப்பிக்கக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தையை மனதுக்குள்ளார கொண்டு போகும்போது, அதெல்லாம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரீரத்துல மாற்றம் வரணுமா, வாழ்க்கையில மாற்றம் வரணுமா, சரீரத்திலையும் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா வார்த்தையை என் மனதுக்குள்ளார ஏற்றுக்கொண்டு என் மனது அந்த வார்த்தையால புதுப்பிக்கப்படும் போது தான் என் வாழ்க்கையில மாற்றங்கள் என்ன பண்ணும், உண்டாகும். ஆமென். அப்ப மனது நான் எந்த அளவுக்கு நான் மனதை தேவனுடைய வார்த்தைக்குள்ளார நிரப்புகிறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கை என்ன பண்ணும், மேன்மையாய் இருக்கும். ஆமென் சொல்லாமா? அப்ப இது வரைக்கும் என் வாழ்க்கையில குறைவுகளை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் குறைவுகளை பார்க்கறேன்னா, என் மனதுல எண்ணத்துல தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கவே இல்லை, எப்பயுமே குறைவாவே என்ன பண்ணுது இருக்குது. அப்ப என் குறைவை நான் பார்க்கிறேன், அந்த குறைவு மாறணும்னா தேவனுடைய வார்த்தை நிறைவா நான் என்ன பண்ண போறேன், கற்றுக்கொள்ள போறேன். அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன்.
எனக்கு தாகமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், நாக்கு வறட்சி ஆகிடுது இல்லையா? வறட்சி ஆனோடனே தண்ணி குடிக்கிறோம், நமக்கு அது தெரியுது. வெளியில் போயிட்டு வந்தால் வெயிலேருந்து வெளில வரும்போது வறட்சி என்ன பண்ணுது, அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியுது, அதெல்லாம் நம்ம சரியாக செஞ்சிடறோம். ஆனால் என் மனது, என் ஆத்மா வறட்சியாக இருக்குதான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன், எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், என் வாழ்க்கையில் வறட்சி இருக்குதுனாவே என் மனது வறட்சியாக இருக்குதுன்னு என்ன பண்ணும் அர்த்தம். அப்போ என் மனது தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும் போது தான் என் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை பார்க்க முடியும், நல் வாழ்வை பார்க்க முடியும், ஏராளத்தை பார்க்க முடியும், தாராளத்தை பார்க்க முடியும். அந்த வசனத்திலே பின்னாடி அடுத்து பார்த்தோம்னா சொல்லுது பாருங்க, அந்த 3ஆம் வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளார் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு. அப்ப அந்த பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாத்தையும் வாழ்ந்திருக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்ற, நீ சத்தியத்துல உன் மனது எண்ணத்தை நீ கட்டப்பட்டு வந்துட்டன்னா அந்த மனது எண்ணத்தின் மூலமாக வாழ்க்கை கட்டப்படும் என்ன பண்றாங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் சத்தியத்தில் நடக்கிறேன்னு சொல்லும்போது என்னன்னா, சத்தியத்தை நான் உள்வாங்கி மனதுக்குள்ளார வைச்சு இதுல நான் செழிக்க 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 அந்த சத்தியத்தின் மூலம் என் வாழ்வு என்ன பண்ணும், செழிக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க, என் வாழ்வு செழிக்க ஆரம்பிக்கும். ஆமே. யாருக்கும் சொல்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு பேஸா என்ன தேவை அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை தேவை. அதை எடுத்து என் மனது எண்ணத்துக்குள்ளார ஆழமா என்ன பண்ணும், போடணும். தியானிக்கத்தை பத்தி சொன்னதுல ஞாபகம் இருக்குதுங்களா? ஆடு மாடு எல்லாம் போய் என்ன பண்ணுது, புல்ல மேஞ்சிருது. மேய்ஞ்ச உடனே என்ன பண்ணுது, அது வந்து நிழல்ல வந்து படுத்துருது இல்லையா? படுத்து என்ன பண்ணுது, அது அசை போடுது. அது எந்த அளவுக்கு அசை போடுதோ அந்த அளவுக்கு அதுக்கு பலன் கூடுது, சுவை கூடுது இல்லைங்களா? அதுதான் எந்த மட்டெல்லாம் நல்ல விலைக்கு போகுது. நல்ல விலைக்கு என்ன பண்ணுது, 1 கிலோ 1200 ரூபா அப்படிங்கிறான். ஏன்னா அதுல அவ்வளோ சுவை, அவ்வளோ பலன், அவ்வளோ ஆரோக்கியம் அதில் என்ன பண்ணுது, அடங்கி. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சுவையா இருக்கணும், நல்ல உயர்ந்த ரகமா இருக்கணும், சிறந்த வாழ்க்கையா இருக்கணும், இன்னும் சொல்ல போனா ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கணும், ஒரு மேன்மையான வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். யாரும் அதை விரும்பலன்னு சொல்லவே முடியாது. ஆனா அதை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல, அதை ஏன் நான் அடைய முடியல அப்படின்னு சொன்னா, என் தேவனுடைய வார்த்தைகளால என் மனது எண்ணத்தை நான் புதுப்பிக்கவே இல்லை. நான் என் மனதை தேவனுடைய வார்த்தையால் புதுப்பிக்கப்படும் போது என் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும், என் வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். அப்போ ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொன்னால் வாழ முடியும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை நான் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறேனோ அந்த அளவுக்கு வாழ்வு எனக்கு என்ன பண்ணும், வரும். அதில் தான் யோசுவா குறித்து ஆண்டவர் சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. யோசுவா கிட்ட கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. மோசே நாட்களில் மோசே அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்துடுவார். ஒரு நாட்கள் வரும்போது மோசே மரித்த பிறகு அடுத்த தலைவனா யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்துறார். ஏற்படுத்தப்படும் போது நான் எல்லாத்திலையும் ஜெயிக்க முடியுமா, மோசே வந்து எல்லாத்தையும் காரியத்தை மாற்றி அமைச்சு கொண்டு போனார். இப்போ அவருக்கு முக்கிய பொறுப்பு, அதாவது அடிமைத்தனத்தை கொண்டு வந்துட்டார் மோசே. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் என்ன பண்ணுமோ யோசுவா, அந்த தேசத்தை உள்ளே போய் அவருக்கு பங்கிட்டு கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் செய்ய முடியுமான்னு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை யோசுவாவுக்குள்ளார வருகிறது. வரும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தையை கொடுத்து அவனை பலப்படுத்துறார். என்ன வார்த்தையை கொடுக்குறாரு பாருங்க, யோசுவா எடுப்போமா, 1:7, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார் யோசுவாவுக்கு. மோசேயோட நீ வந்துட்டப்ப பிரயாணம் பண்ணி வரும்போது மோசே என்னென்ன காரியம்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் பார்த்த. இப்போ இன்னும் ஒரு காரியத்தை ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். இதுவரை மோசையோட எப்படி நான் இருந்தனோ அதே போல இன்னைக்கு உன்னோட நான் என்ன பண்ண போறேன், இருக்க போறேன். அதெல்லாம் நீ பயப்படாம காரியத்தை என்ன பண்ணு, செய். அப்ப காரியத்தை செய்வதற்கு முன்பாக சொல்லக்கூடிய வார்த்தையை நீ கேட்டு அதை முதல்ல தியானி. அதை தியானிக்கும் போது நீனே உன் வாழ்க்கையில அந்த எது வெற்றி பெற முடியாம இருக்குதோ அதில் வெற்றி பெற முடியும். நீ உங்களுக்கும் எனக்கு அப்படிதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. சிலதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறோம், அதில் வெற்றி அடைய முடியலையா, தோல்வியா இருக்குதா, சிரமமா இருக்குதா, கஷ்டமா இருக்குதா, ஆண்டவர் சொல்றாரு அப்படியே விட்டுறாத. கொஞ்சம் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானி. அதுல அந்த தியானத்துக்குள்ளார போய் உன் மனது எண்ணத்தை அதுக்குள்ளார நிரப்பிட்டனா நீனே உன் வழியை வாய்க்க பண்ண முடியும். அப்படிதான் சொல்றாரு, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய். அப்ப என்னுடைய வழியை நான் வாய்க்க பண்ண முடியுமா, நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா, ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியுமா, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியுமா, பலவீனம் இல்லாம சுகவீனம் இல்லாம வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியும் தான் பைபிள் சொல்லுது. நான் வாழலங்கிறதுக்காக பைபிள் தப்பு கிடையாது. பைபிள் சொல்லிட்டு தான் உண்மை. பைபிள் சொல்லிட்டு தான்
சத்தியம். அப்ப நான் வாழ முடியும்னா நான் முடிவு பண்ணணும். என் மனது எண்ணத்துக்குள்ள நான் ஏற்றுக்கொண்டு, ஆமா இனிமேட்டு நான் என் வழியை என்னால் வாய்க்க பண்ண முடியும், நான் புத்திமானா நடந்து கொள்ள முடியும். எப்படி நடந்து கொள்ள முடியும்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், தேவனுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் என் வாயில் என்ன பண்ணும்? பேசிக்கிட்டே என்ன பண்ணும்? இருக்குனால தான் இந்த காலைய வேலை பிரேயர்ல சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல எங்க போனாலும் சுகம் வருது, எங்க போனாலும் ஆரோக்கியம் வருது, எங்க போனாலும் பிரச்சனை மாறுது. எப்படி மாறுதுன்னா, அவர் எப்போதும் அப்பாவோட ஒரு கனெக்ஷன்ல என்ன பண்ணார்? அவர் இருந்தார். அதை அவர் எதிர்கொள்ளக்கூடிய காரியம் பெருசா இருக்குது. ஆனா அதை சாதாரணமா அதை எதிர்கொண்டு செல்லுகிறார். இன்னைக்கு நாம யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வார்த்தை எனக்குள்ளார இருந்து அது என்ன இயக்கமா என்ன பண்ணுது இருக்குது. நானே ஏதோ நடந்து கொண்டு என்ன பண்றேன் இருக்கிறேன், நீங்களே நடந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், தேவனுடைய வார்த்தையை நான் அதிகமா எடுத்து நான் வாசிச்சு அதை தியானிச்சு அந்த என் மனதுக்குள்ளார என்ன பண்றேன்? ஆழமா நிறுத்துறேன். அப்படி நிறுத்தும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைய அப்படி சொல்ல, மிகப்பெரிய வெற்றியை நான் அடைவேன். என் வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும். சொல்லுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும், ஒரு மேன்மையான வாழ்க்கையா இருக்கும், ஒரு சிறந்த வாழ்க்கையா இருக்கும், ஒரு உயர்தரமான வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுது? அப்ப மேன்மையான உயர்தரமான வாழ்க்கைக்கு வாழ்வதற்காக கத்தட்ட வந்திருக்கிறோம். பாவத்துல கிடக்கிறதுக்காக இல்லை, பாவத்திலிருந்து வெளியில வெந்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய மனிதனா மனுஷியா நம்ம கத்தனை மேல உருவாக்கி இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? சரி, இன்னைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். இன்னும் நான் உயர்தரமான மேன்மையான வாழ்க்கை வாழணும்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, கொலோசியர் 1:13 எடுங்களேன். உயர்ந்த ரகமான ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்தை நான் கற்றுக்கொள்வேன். ஏன் அதை கற்றுக்கொள்ளணும்னா 1:13 சொல்லுது பாருங்க. கொலோசியர் 1:13 சொல்லுது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். அப்ப இது வரைக்கும் நம்ம இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். இப்ப எங்க இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்றோம்? அப்ப அந்த 2 ராஜ்யம் இருக்குது. எந்த ராஜ்யம்? இந்த உலக ராஜ்யம் ஒன்று இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம உலக ராஜ்யத்தில் இருந்தோம். அது என்ன ஆளுகை செய்து கொண்டிருந்தது, அது என்ன அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தது. அதனால நான் இருளிலே இருந்தேன், நான் வெளிச்சத்துக்குள்ள வரவே முடியல. இப்ப இந்த ஆண்டவரை ரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இயேசு எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். இயேசு உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். இப்ப நான் எந்த ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறேன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே என்ன பண்றேன்? இருக்கிறேன். ஆமென் சொல்லமா? ஆனா இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளார வேலை செஞ்சாதான் நான் உயர்தரமான ஒரு வெற்றிக்குள்ளார போகவே முடியும். இந்த ராஜ்யத்துக்குள்ளார வந்ததால இல்லை. இந்த பாருங்க, இந்த உலகத்திலே ராஜ்யத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ராஜ்யத்தில் சிலர் வெற்றி பெறுறாங்க. ஏன்னா அந்த ராஜ்யத்தில் சில காரியங்களை என்ன பண்றாங்க? அதற்குட்பட்டு, அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டு, அந்த ஆளுகைக்கு உட்பட்டு சில காரியத்தை செய்யறாங்க. செய்யும் போது அதில் வெற்றி என்ன பண்றாங்க? அவங்க அடையிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதால தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளார ஆளுகை செய்யணும், அதிகாரம் செலுத்தணும். அந்த ஆளுகைக்குள்ளார அதிகாரத்துக்குள்ளார வந்துட்டேன்னா நான் கண்டிப்பா ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ளார என்ன பண்ண முடியும்? செல்ல முடியும். மத்தேயு 6:33 இன்னும் கொஞ்சம் நம்ம புரிய ஆரம்பிக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமாமே. இங்க சொல்லும்போது 2 ராஜ்யத்தை குறித்தே இதுல சொல்லிட்டு வருவாரு. சரியா? உலக ராஜ்யத்தை குறித்து சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் சொல்லிட்டு வர. உலக ராஜ்யம் என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்களேன். 6:33 சொல்லும்போது உலக ராஜ்யம் என்ன சொல்லும்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். இதுல தான் அந்த ராஜ்யம் இயங்கி கொண்டு இருக்கும் இல்லையா? அது அந்த ராஜ்யம் அதிலே செயல்பட்டு கொண்டு என்ன பண்ணும்? இருக்கும். ஆனா தேவன் ராஜ்யம் எப்படிப்பட்டது? யோசிச்சு பாருங்க. ரோமர் 14:17 சொல்லுது தேவன் ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு. தேவன் ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. 1. 2வது தேவன் ராஜ்யம் எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 4:20 சொல்லுது பாருங்க. தேவன் ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. இப்ப 2க்கும் விளக்கம் புரிஞ்சிச்சுனாவே நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம், எந்த ராஜ்யம் எனக்கு அதிகாரம் செலுத்தும், எந்த ராஜ்யத்தை எனக்கு ஆளுகை பண்ண முடியும், நமக்கு என்ன பண்ண புரிய ஆரம்பிக்கும். முதல்ல மத்தேயு சுவிசேஷத்தை முதல்ல பார்ப்போம். 6:33 6:33 பார்க்கறதுக்கு முன்பாக அது எதின் அடிப்படையில் அது அந்த 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 ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும்
கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இந்த ராஜ்யம் எதன் மூலமாக செயல்படுகிறது? ஒன்று, என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், இதை பற்றியே என்ன பண்ணுது, யோசிச்சு கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை சொல்லிட்டு ஒன்றுன்னு சொல்கிறா பாருங்க, இந்த ராஜ்யத்தில் மனுஷன் இப்படி இருக்கிறான், ஆனால் இந்த ராஜ்யத்திலே அந்த ஆகாயத்து பட்சிகளை பற்றி சொல்கிறா பாருங்க. 20 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகள் உங்கள் பரமபிதான் புழைப்பூட்டுகிற அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷர்கள் அல்லவா. ஒன்று, இந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாரு என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போம்னு, அதாவது உலக ராஜ்யத்தை பற்றி சொல்றாரு. அதிலே இன்னொன்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அதை சொல்லி கொடுக்கும்போது சொல்றாரு, இந்த ராஜ்யத்தில் மனுஷன் இப்படி இருக்கிறான், ஆனால் அதே ராஜ்யத்தில் ஆகாயத்து பறவைகள் வித்தியாசம் என்ன பண்ணுது இருக்குது. அப்ப இந்த உலக ராஜ்யத்திலே ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாராம், தேவ ராஜ்யம் போஷிப்புக்குள்ளார என்ன பண்ணுது, நடத்துது. ஆனா இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம்னு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அதை குறித்து கவலையில என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராஜ்யம் எப்படி இயங்கப்படுகிறது, தேவன் ராஜ்யம் எப்படி இயங்கப்படுது தெரிஞ்சிட்டாவே, எந்த ராஜ்யத்துக்குள்ளார நான் இருக்கிறேன், எந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன்னா, எந்த ராஜ்யம் எனக்குள்ளார ஆளுகை செய்யும், எந்த ராஜ்யம் எனக்கு அதிகாரம் செலுத்தும், எந்த ராஜ்யம் என்ன மேன்மைக்குள்ளார கொண்டு வர நமக்கு என்ன பண்ண புரிய ஆரம்பிக்கும். அப்ப இங்க இருக்கிறவங்க இந்த ராஜ்யம், இந்த பக்கம் உலக ராஜ்யம், இந்த பக்கம் தேவன் ராஜ்யம் வச்சுங்களேன். இந்த ராஜ்யம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கவலைப்படுறாங்க. அதே சமயத்து எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம்னு அவங்க புலம்பிக்கிட்டு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க இல்லையா. இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ராஜ்யம், இந்த ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இவங்க சாப்பிட்றத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, உடுத்தத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, இவங்க புசிப்பும் குடிப்புக்குள்ள ராஜ்யத்துக்குள்ளவங்க அல்ல. என்ன சொல்றது, ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப இந்த ராஜ்யத்தில் உலக ராஜ்யத்தில் இருக்கிறவங்க இதை பத்தி எதை குடிக்கிறது, எங்க தங்குறது, இது என்ன ட்ரெஸ் பண்றது, இதே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பண்றவங்க எதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, இது நீதியும் தேவ சமாதானத்தை நிறைந்த உள்ள ராஜ்யம் என்ன பண்ணுது இருக்குது. அப்ப இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நீங்க இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருந்தீங்கன்னா இந்த நீதியும் சமாதானமும் நமக்குள்ளார வரும். இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட மாதிரி இந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் இங்க இருந்துட்டோம்னா நாம கவலைப்பட்டு தான் என்ன பண்ணும் இருக்கணும். அப்ப உலக ராஜ்யத்தில் இருக்கிற மாதிரி தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவங்க இருந்தோம்னா நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதான் நான் சொல்ல வரேன். அப்ப உலக ராஜ்யம் என்ன பண்ணுது, எதை பார்த்தாலும் கவலைப்படுது, கண்ணீர் வடிக்குது. ஆனா தேவ ராஜ்யம் என்ன பண்ணது, எதை பார்த்தாலும் கவலை பண்ணாது, கண்ணீர் வடிக்காது. ஏன், இந்த ராஜ்யம் என்பது வெறும் சாப்பாட்டு காரியத்தை குறித்தது இல்லவே இல்லை. எதை குறித்த காரியம், தேவனுடைய நீதியை குறித்தது, தேவனுடைய சமாதானத்தை குறித்தது, தேவனுக்கு கொடுத்த சந்தோஷத்தை குறித்த இந்த ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் தேவ சமாதானமும் நீதியும் இருக்குது. இந்த சமாதானத்தையும் இந்த நீதியும் தேடும்போது அதான் சொல்றாரு 6:33 இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க கவலைப்படுறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, உடைக்காக சரீரத்துக்குரிய காரியத்தை தேடி தேடி போறாங்க. ஆனா இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த ராஜ்யத்துக்குரியவங்க தேவ ராஜ்யத்துக்குரியவங்க தேவனையும் தேவனுடைய நீதியும் என்ன பண்ணணும் தேடணும். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எங்களுக்கெல்லாம் சாப்பாடு என்ன பண்றது, எங்களுக்கெல்லாம் உடைக்கு என்ன பண்றது, எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது, வீட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா இங்க சொல்றாங்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது எவைகளெல்லாம் இந்த இந்த உலக ராஜ்யத்துக்குரியவங்க எதெல்லாம் தேடுறாங்களோ நீங்க அதை தேடாம இந்த தேவ ராஜ்யத்தையே தேடும்போது புசிப்பும் குடிப்பும் ராஜ்யம் இல்ல, இது நீதியும் தேவ சமாதானம் நிறைந்த இடம், அந்த ராஜ்யத்தில் நான் இருக்கேன்னு சொல்லி அதையே தேடும்போது, எதை தேடும்போது, தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது இவைகளெல்லாம் இந்த உலகம் தேடுது இல்லையா, அந்த உலகம் தேடுறதெல்லாம் தேவ ராஜ்யம் நமக்கு என்ன பண்ணது ஏற்படுத்தி கொடுக்க. அதான் அங்க சொல்றாரு, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற மனுஷன் கவலைப்படுறான், என்னத்தை குடிப்போன்னு புலம்பிட்டு இருக்கிறான். ஆனா அந்த ராஜ்யத்திலே அங்க இருக்கிற பட்சிகளுக்கு நான் என்ன பண்றேன், ஆகாரத்தை என்ன பண்றேன் கொடுக்குறேன். அதனால இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நீங்க அந்த அந்த ராஜ்யத்தில் கூடிய மாதிரி நீங்க தேடாம என்னையே நீங்க தேடிக்கொண்டு என்ன பண்ணுங்க இருங்க. அல்லேலூயா. ஏன்னா இங்க இன்னைக்கு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க 32 இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிஞ்சுக்கிறார். எவைகளெல்லாம் தேடுறாங்க, என்னத்தை உண்போம் என்னத்தை உடுத்துவோம் என்னத்தை குடிப்போம்னு யார் தேடுறான், இந்த உலக ராஜ்யத்துக்கு அஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப நீங்களும் ஞானம் யாரா, ஞானவான்கள் யார், நம்மலாம் அவங்க அஞ்ஞானி, நம்மளாம் ஞானவான்கள். ஏன், நம்மெல்லாம் யாரை தேடி இருக்கிறோம்,
தேவனை தேடிருக்கிறோம். தேவன் ராஜ்யக்குள்ள என்ன பண்றோம்? ஏன்னா இருள் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். அன்பின் குமார் ராஜ்யக்குள்ள என்ன பண்றேன்? வந்திருக்கிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தையே தேட 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 இந்த இந்த ராஜ்யத்திலிருந்து எனக்கு என்ன வேணுமோ, உலக ராஜ்யம் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த ராஜ்யம் எனக்கு ஏற்படுத்தி என்ன பண்ணும்? கொடுக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் குழப்பம் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுனா போதும். அப்ப இந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்க அஞ்ஞானி மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நம்ம தேவராஜ்யம் இருக்கிற நாம அவங்கள மாதிரி தேடுறது இல்லை. நான் எதை முதல்ல தேடுறேன்? தேவனையும் தேவன் ராஜ்யத்தை என்ன பண்றேன்? தேடுறேன். அப்ப நான் வேலைக்கு போக கூடாதா? நான் சம்பாதிக்க கூடாதா? இல்ல சம்பாதிக்க வேணாம், வேலைக்கு போகணும்னு சொல்ல வரல. எது முதல்ல வைக்கிறேன்னு என்ன பண்றாரு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த ராஜ்யத்துக்குரியவங்க தேவனை தேடவே மாட்டாங்க. என்ன அவங்களுக்கு தேவை அதை மட்டும்தான் தேடுவாங்க. ஆனா நீங்க தேடுறவங்க அதையும் இதையும் சேர்ந்து தேடாதீங்க. அதையும் இதையும் சேர்ந்து என்ன மட்டும் தேடு, என்ன மட்டும் நாடு, என்னுடைய நீதி மட்டும் நாடு. அப்படி என்னுடைய நீதி மட்டும் தேடவும் நாடவும் செஞ்சனா இந்த நீதியில் உண்டாக சமாதானம் மூலமாக, சந்தோஷம் மூலமாக உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ணும்? உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா 6:33 6ஆவது அதிகாரம் படிக்கும்போது 24 அதை சொல்லிட்டு தான் இதை பத்தி சொல்றாரு. எது சொல்றாரு பாருங்க? 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப தேவனுக்கும் உலக பொருள்னா ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் செய்ய இல்லைங்களா? இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க இல்லையா? சபைக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப தேவனை தேடி ராஜ்யத்தை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? இப்ப இங்க வரும்போதே நீங்க வேலை செய்ய முடியாது. செப்பரேட்டா என்ன பண்றோம்? அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த உலக ராஜ்யத்துல தான் நான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய தேடுதல் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, என்னுடைய தேடுதல் நீதியும் தேடும் போது இந்த ராஜ்யத்துல இருக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எனக்கு எல்லாம் இந்த ராஜ்யம் எனக்கு ஏற்படுத்தி என்ன பண்ணும்? கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்க அந்த காணப்படுகள் அநித்தியமானவர்கள், காணப்படாத நித்தியமானவர்கள் வரும்போது காணப்படுகிறதுலாம் எது? இந்த உலகத்துல இருக்கிறது இல்லை. காணப்படாதது எது? தேவ ராஜ்யத்தை சேர்ந்தது இல்லையா? அப்ப தேவட அந்த காணப்படாத ராஜ்யம் தான் காணப்படுகிற ராஜ்யத்தை கொண்டு வந்தது இல்லையா? அப்ப காணப்படாத ராஜ்யம் காணப்படுகிற ராஜ்யத்தை கொண்டு வந்துச்சுன்னா காணப்படாத ராஜ்யம் தான் பெருசு. ஹல்லேலூயா. அப்ப காணப்படாத ராஜ்யம் காணப்படுகிற ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்குது. அப்ப இந்த ராஜ்யத்துல நான் இருக்கிற நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் மாறி, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மாறி எப்ப பார்த்தாலும் எதை குறித்தும் கவலையிலையும் அச்சத்திலையும் பயத்திலையும் இது தேவை அது தேவை, இது இருந்தா போதும் அது இருந்தா போதும்னு இல்லாம எப்போதும் தேவனுடைய ராஜ்யத்துல தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேட 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 அவை நமக்கு எதெல்லாம் எனக்கு வேணுமோ, எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் அந்த ராஜ்யம் எனக்கு ஏற்படுத்தி என்ன பண்ணும்? தான் சொல்றாரு இங்க சொல்லும்போது, ஆகையால் 31 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. என்ன பண்ணாதீங்க? அப்ப இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு எதுக்கு தான் கவலைப்படுறாங்க? எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்துல மேல வருவோம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஒரு உயர்ந்த ரகமான ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா நான் தேவனையும் தேவனுடைய நீதியும் தேடிக்கிட்டு என்ன பண்ணும்? இருக்கணும். அப்படி தேவனையும் தேவனுடைய நீதியும் தேட 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 எதெல்லாம் எனக்கு வேணுமோ சொல்றாரு இல்லையா? உங்களுக்கு இந்த வேண்டியவள் என்ன? பரமபிதா. அப்ப தேவன் ராஜ்யத்துக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ என்னையே தேடிக்கிட்டு என்ன நீ தேட தேட உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் அதெல்லாம் அறிஞ்சு வச்சுக்கிறேன், அதெல்லாம் உனக்கு என்ன பண்ணும்? வரும் அப்படின்னு என்ன பண்றாங்க? நமக்கு கற்றுக் கொடுக்குறப்ப இன்னைக்கு நீங்களும் நான் வந்திருக்கிறீங்க. ஒரு உயர்ந்த ரகமான ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியான வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்து விரும்புகிற நாம எப்போதும் அஞ்ஞானிகளை போல, இந்த உலகத்தில் இருக்கிற உலக ராஜ்யத்துக்கு இருக்கிற ஜனங்கள் போல இது இல்லை அது இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை என் வாழ்க்கை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கவலைப்பட்டு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி புலம்பிக் கொண்டு இல்லாம கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இந்த ராஜ்யத்தில் இருக்கிறதால இந்த ராஜ்யம் எனக்கு என்ன பண்ண வேலை செய்யும். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய நீதியும் சமாதானமும் இல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அவ்வளவுதான் சொல்றாரு. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமா பிரிப்பில் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? நீ இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க சந்தோஷம்னா என்னன்னு கேட்பாங்க. எது சந்தோஷம்? இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு நினைக்கிறாங்களோ அது கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம். ஆனா நமக்கு எப்படி சந்தோஷம்? கிடைக்கலனாலும் என் அப்பாவுக்கு அதை பத்தி என்ன எனக்கு தெரியும், அப்பாவுக்கு எனக்கு என்ன தேவைன்னு தெரியறதால நான் அப்பாவையே தேடுறேன். சத்தத்தை காணுமே.
ஆனா இந்த ராஜ்யத்துல போய் நீங்க சொல்லி பாருங்க, அதை என்ன பண்ண மாட்டாங்க அவங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? அவங்க எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் நம்புறாங்க, ஐம்புலனை நம்பி வாழுறாங்க. ஆனா நான் மாத்திரம் இங்க இங்க சொல்றாரு இல்லையா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்ன பண்ணுது? அவங்ககிட்ட போய் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் நமக்கு யார் கேட்டாங்க? அவங்களுக்கு ஒன்றும் தெரியவும். அப்ப நீங்களும் நானும் ஒரே இந்த உலகத்துல இருக்கிறோம். இந்த உலகத்துல அந்த ராஜ்யமும் வேலை செய்யுது, இந்த ராஜ்யமும் வேலை செய்யுது. அப்ப உலக ராஜ்யத்தின்படி வாழ்ந்தோம்னா எப்பயும் நமக்கு கவலை இருக்கும், பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தோம்னா இந்த ராஜ்யத்தையும் இந்த நீதியும் தேட 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 நான் அதை தான், அவரை தான் தேடுறேன், அவரை நீதியை தான் தேடுறேன். ஆனா அப்பாவுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு, எனக்கு என்ன தேவைன்னு அப்பாவுக்கு என்ன பண்ணும் தெரியும். சொல்றா இல்லையா, பரமபிதா அறிந்து இருக்கிறார். அப்பனா என்னன்னா லிட்டரலா ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன வேணுமோ அதை ஒவ்வொரு நாளும் அவர் அறிஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அறிஞ்சிருக்கிறதால ஒவ்வொரு நாளும் அதை எனக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் ஆமென் சொல்லாமா? அப்ப நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன், நான் தேவனையும் தேவனுடைய நீதி என்ன பண்றேன் தேடுறேன். இப்ப சாப்பாடுக்கு இல்லை என்ன பண்ணுவான்? ட்ரெஸ் இல்லை என்ன பண்ணுவான்? நல்ல வீடு இல்லை என்ன பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்றது தெரியுமா? எப்படி வாழ்ந்துட்டு தெரியுமா? கஷ்டமோ நஷ்டமோ ஆண்டவருக்காக வாழ்ந்துருன்னு நினைச்சிட்டோம். இல்ல இல்ல, கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன வேணும் எங்க அப்பாவுக்கு தெரியும். இப்ப தேடக்கூடிய எண்ணங்கள் மாறுது, தேடக்கூடிய சிந்தனை மாறுது. ஹல்லேலூயா. அதாங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் ஒண்ணுமே இல்லைன்னா சந்தோஷம் இருக்க முடியுமா? அதான் பவுல் கத்துக் கொடுக்குறாரு. நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஏன் அப்படின்னா, நான் இங்க இந்த உலகத்துல எக்கனாமிக் அடிப்படையில், சாப்பாடின் அடிப்படையில் நான் வாழல, நான் அந்த ராஜ்யத்தின் அடிப்படையில் என்ன பண்றேன், வாழ்ந்து கொண்டு என்ன பண்றேன். ஆனா நமக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன? சாப்பாடுக்கும் பிரச்சனை, ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை, வீடுக்கு பிரச்சனை. இந்த மூணுத்தையும் போட்டு நம்மளையும் கொலைப்படுறான். ஆனா இந்த ராஜ்யத்தில் உலகத்தில் என்ன பண்றாங்க? அதுல தான் என்ன பண்றாங்க? அதை தான் தேடி ஓடுறாங்க இல்லையா? நைட் டென் பார்க்கலாம் வேலை செய்யறாங்க. ஆமா தானே? வந்து கேட்டா என்ன சொல்றாங்க? ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அப்புறம் நான் ஓடு வேலை செய்யணும், என்ன தான் பண்றதுங்கன்னு. இப்ப நாமளும் என்ன பண்ணிட்டோம்? அவன் 10 மணி நேரம் வேலை செய்யறான், நான் 12 மணி நேரம் வேலை செய்யறேன்னு போயிடுறாங்க. இல்லைங்க, தேவனை தேடிட்டுன்னா எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? என்ன சொல்றாரு? அஞ்ஞானிகள் தேடுறது போல நான் தேட மாட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நான் என்ன பண்ணுவேன்? தேடுவேன். அப்படி தேடும் போதெல்லாம் அஞ்ஞானி தேடி ஓடுறான், ஆனா இவரை நான் தேடி ஓடியாடுறேன். இவரை தேடி ஓடியாடும் போதெல்லாம் அவர் சொல்றாரு, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் உனக்கு கொடுக்க போதுமான தேவன் என்ன பண்றாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், எப்படி அவர் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல அல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீ அஞ்ஞானிங்க மேல தேடாத, நீ நாடாத, என்ன தேடு சும்மா சொல்லிட்டு போறவல்ல. அவர் என்ன பண்றாராம்? தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல அல்ல, எதுல இருக்குதான்? பலத்துல இருக்குது. அப்படின்னா அந்த பவர், அவருக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை நமக்கு என்ன பண்ணுவாராம்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் சும்மா அவங்க மாதிரி நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையா, தூங்கணும்னா தூங்கணும்லையா, என்ன இருக்குதுங்கிற அடிப்படையில் தான் அந்த ராஜ்யம் இயங்கி கொண்டு இருக்குது. ஆனா இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டனா, எதுவுமே இல்லைனாலும் இந்த தேவனை நம்பி நான் என்ன பண்ணுவேன்? வாழ்வேன். ஏன்னா அப்படியே வாழ்ந்துட்டு போறதுக்காக இல்ல, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த தேவன் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்குது. எதுல உண்டாயிருக்குது? அப்ப பலம், அதாவது பவர்லையும் அவர் கொடுக்கிற அவருக்குள்ளார இருக்கிற ஆளுகையிலையும் அது என்ன பண்ணுது? உண்டாயிருக்குது. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே இந்த உலக ராஜ்யத்தில் இருக்கிற மாதிரி நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, இல்ல தேவ ராஜ்யத்தில் இருக்கிற மாதிரி வாழறேனா? ஏன்னா நம்மளை இருளி அதிகாரத்தை என்ன பண்றாங்க? நம்மளை விடுதலாக்கி கொண்டு வந்துட்டு அதுல நான் வெளில வந்துட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்திலிருந்து வெளில கொண்டு வந்துட்டார் ஆண்டவர் இல்லையா? ஆள் வெளில வந்துட்டாங்க. ஆனா மனது என்ன இப்படிதான் இருந்துச்சு? அந்த பழைய எண்ணம், நான் அங்க அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அதை தான் பேசுறாங்க. இப்ப கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. யாருமே அங்க இருந்து வெளில கொண்டு வர முடியாது இல்லையா? அங்க இருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அதை யாரும் பெருசா பேசவே இல்ல. ஏன்னா இந்த தேவனுடைய மகத்துவத்தை அவங்க அந்த அளவுக்கு ருசி பார்க்கவே இல்ல, அதை பத்தி பெருசா யோசிக்கவும் இல்ல. அப்ப இன்னைக்கும் நம்ம இருள் அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். அது எப்படிப்பட்ட அதிகாரம்? இந்த சங்கீதக்காரன் சொல்றா பாரு, என் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து. அப்ப எவ்வளவு மோசமான இடத்துல இருந்திருக்கிறேன், அந்த இடத்துல இருந்து என்ன அங்கிருந்து விடுவிச்சு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன். இங்க இருக்கிற எனக்கு கண்டிப்பா அதை காட்டிலும் சிறந்த எனக்கு என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா. அப்ப அஞ்ஞானி போல நான் என்ன பண்ணக்கூடாது? பேசிக்கிட்டு தெரிய கூடாது. நிறைய பேர் நம்மள எதில் தெரியுமா லாக் பண்ணுவாங்க? ஆமா போயிட்டே இருக்கிறேன், உனக்கு என்னதான் கிடைச்சிச்சு அப்படிம்பாங்க இல்லையா? நாமளும் என்ன பண்ணுவோம்? ஆமா தானே போயிட்டு தான் இருக்கிறேன், இன்னைக்கு போவானான்னு விட்டுருவோம் இல்லையா?
நமக்கு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க, நீ சபைக்கு போற, ஞாயிற்றுக்கிழமை போற, சாயந்தரம் போற, செவ்வாய்க்கிழமை போற, வெள்ளிக்கிழமை போற, இவ்வளோ போறியே, உனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்றோம்? ஆமால்ல அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் லீவ் போட்டுறோம். ஆனா அப்படி லீவ் போறது இல்லை. ஏன்னா நான் எங்க இருக்கிறேன், முதல்ல எங்க இருந்தேன்? இருள்ல இருந்தேன். நான் என்னை பத்தி சொல்லும்போது சொல்லிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனையும் என்ன பண்ணாது, இருக்காது இல்லையா? அப்படி இருந்தேன். ஆனா எங்க இருந்தேன்? இருள்ல இருந்தேன் இல்லையா? இப்ப நான் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஆனா ரொம்ப குறைவா என்ன பண்ணுது, இருக்குது. அப்ப நான் என்ன யோசிக்கிறது, ஐயோ இருள இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படி யோசிக்கிறது இல்ல. இல்ல, நான் அந்த ராஜ்யத்துல இருந்தேன். அது மோசமான ராஜ்யம். அந்த ராஜ்யம் என்ன பாவத்துக்குள்ள கொண்டு போச்சு. ஆனா இந்த ராஜ்யத்துல இருக்கிறேன், நான் பரிசுத்தமா என்ன பண்றேன், இருக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் சமாதானம் என்ன பண்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க, வெறும் சந்தோஷம் இல்ல, அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தில் வாழ ஆரம்பிச்சுட்டுனா இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பவர் நமக்குள்ளார வேலை செய்ய என்ன பண்ணும், ஆரம்பிக்கும். இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன். இந்த ராஜ்யத்தை பத்தி சொல்லும்போது, இப்ப இந்த சிஎம் இருக்கிறாங்க, பிஎம் இருக்கிறாங்க இல்லையா? ஆமா தானே? ஓகே. கவர்னர் நம்ம யூனிவர்சிட்டிக்கு வராருன்னா இப்படி ஆயிடுது, ஏரியா பயங்கரமா ஆயிடுது. அதாவது முழு இந்த சிதம்பரத்துடைய முழு அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. எந்த ரூட்ல பஸ் போகணும், எந்த ரூட்ல பஸ் போகக்கூடாது, எந்த வேன் எங்க வரணும், யார் எங்க நிக்கணும், யார் எங்க பேசணும் இல்லைங்களா? அவ்வளோ என்ன பண்றாங்க. அப்ப இந்த ராஜ்யத்துல ஒரு பவர் என்ன பண்ணுது, இருக்குது, நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி போலீஸ்காரங்களை பார்த்தா தெரியும் இல்லையா? போலீஸ்காரங்க டிராஃபிக்ல நிற்பாங்க பாருங்க. நிற்கும் போதே என்ன பண்ணுவாங்க, வேகமாக போறவங்க கூட என்ன பண்ணுவான், கொஞ்சம் அப்படியே பொறுமையா என்ன பண்ணுவான், போவான் இல்லையா? போகும்போது நில்லுன்னா சொல்ல என்ன பண்ணுவாங்க, நின்றுதான் ஆகணும் இல்லையா? கலெக்டரா கூட இருக்கலாம், அவர் வெறும் கார்ல வந்தாருன்னா அவன் என்ன பண்ணும், நிற்கினா என்ன பண்ணும், ஏன்னா அந்த பவர் அவர் என்ன பண்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு பவர் என்ன பண்ணுது வேலை. அப்ப இந்த ராஜ்யத்துல ஒரு பவர் இருக்குது, ஒரு ஆளுகை இருக்குது. இந்த இந்த ராஜ்யத்தில் இருக்கிற பவரும் ஆளுகையும் ஒன்னு செய்து கொண்டே என்ன பண்ணுது, இருக்குது. இந்த ராஜ்யத்துல ஒரு சிஎம் முடிவெடுத்தா அந்த சிஎம் எடுக்கிற முடிவுக்கு எல்லாம் கட்டுப்படுறாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் முடிவு எடுத்தா அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் என்ன பண்றாங்க, கட்டுப்படுகிறாங்க. ஏன் நமக்கு தெரியும் பாருங்க, பண மதிப்பீடு வந்துச்சு இல்லையா? 500 1000 செல்லாது அப்படின்னு வந்துச்சு. ஆமா தானே? சில என்ன பண்ணிட்டாங்க, உடனே போய் என்ன பண்ணும், நோட்டை மாத்தினாங்க. அப்ப அங்க இருக்கிறாருங்க, அவர் சொன்னா நான் இப்படிங்க கேட்பேன்னு சொல்ல முடியாது. ஏன் முடியாது? அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த நோட்டு என்ன பண்ணாது, செல்லாது. கோடி ரூபாய் வச்சிருந்தா கூட அது என்ன பண்ணாது, செல்லாது. அப்ப என்ன, அந்த ராஜ்யம், அந்த அதிகாரம், அந்த ஆளுகை வேலை செய்யுது. அப்ப அந்த ஆளுகைக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்றோம், காரியங்களை செய்யறதால் நமக்கு நன்மை என்ன பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, நன்மை வருதுன்னா இந்த ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நான் யோசித்து, நான் தேவட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அதுக்கு அதுல பவர் இருக்குது, அதுல இப்படி சொல்லலாம், அதுல வல்லம் இருக்குது, அதுல ஆளுகை இருக்குது. அதனால அதை நான் தேட போறேன், அதை நான் நாட போறேன். அதையே தேடும் போது, அதையே நாடும் போது, அப்படிதான் சொல்றாருங்க. முதலாவது தேவட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னா, தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து நம்புங்க, தொடர்ந்து ஜீவிங்க. தொடர்ந்து ஜீவிச்சிங்கன்னா அந்த ராஜ்யத்தில் இருக்கிற தகப்பனுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. அவர் எல்லாத்தையும் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அங்க சொல்லும்போது, அங்க அஞ்ஞானிகளுக்கு சொல்லும்போது சொல்ற ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லும்போது சாலமோனை பத்தி சொல்றாரு பாருங்க. சாலமோனுக்கு அவ்வளோ அற்புதமான ஆடைகள் என்ன பண்ணாராம், யார் கொடுத்தா? இந்த ராஜ்யம் கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடும் போதெல்லாம் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் அந்த தேவன் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ஆளுகைக்குள்ளார, இந்த பவருக்குள்ளார என்னை கீழ்படுத்தணும் இல்லைங்களா? அந்த நோட்டு செல்லாதுன்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணோம், உடனே மாத்திக்கிட்டோம். கீழ்படிஞ்சு என்ன பண்ணோம், மாத்திக்கிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நோட்டு என்ன பண்ணாது, செல்லாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய என்னுடைய நீதியும் தேடு, அப்பதான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல. நான் என்ன பண்ணும், அதை கேட்டு ஒபே பண்ணும், அதுக்கு கீழ்படியணும். ஆண்டவரே, நான் உங்களை தேடுறேன், உங்களை நாடுறேன், உங்களையே சார்ந்து இருக்கிறேன், இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதையே தேடும் போதுன்னா, அதுக்கு கீழ்படியும் போது இந்த ராஜ்யம் நமக்குள்ளார வேலை செய்யும். இல்லைன்னா வேலை செய்யவே. அப்ப நான் என்ன பண்ணும், எதையும் தேட மாட்டேன், எதையும் நாட மாட்டேன், எதையும் நம்ப மாட்டேன், உங்களையே நம்புறேன், உங்களையே சார்ந்து இருக்கிறேன், உங்களையே சார்ந்து நான் வாழ போறேன்னு முடிவெடுத்த அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படிஞ்சிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த தேவனுடைய ராஜ்யம் செய்யும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வந்திருக்கீங்களா, நீங்க என்னென்ன காரியத்தில் இருக்கலாம், என்ன தேவைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு, இந்த ராஜ்யத்துக்குள்ளார வந்து இந்த ஆளுகைக்குள்ளார, இந்த பவருக்குள்ளார, வல்லமைக்குள்ளார வந்துட்டேன்னா, இதை நம்பி அதுக்கு கீழ்படிஞ்சிட்டேன்னா கண்டிப்பா இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளார வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லாமா? அப்போ கேட்டதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்? யாரை தேடுறேன்?
தேவன் ராஜ்யத்தை அதையே தேடுறேன், அதையே நம்பி இருக்கேன், அதையே சார்ந்திருக்கேன், அதுக்கு கீழ்ப்படுகிறேன் இல்லைங்களா? நான் சொன்னல அந்த 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்ன உடனே அந்த ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உலக ராஜ்யம் என்ன சொல்லுதோ போய் என்ன பண்ணோம், அதை கொடுத்து கியூவில் நின்று கொடுத்தோம். ஒரு 500 ரூபா வச்சுங்களேன், 500 ரூபா வச்சு அவன் நிற்பான் கியூவில் இல்லைங்களா? நிறைய வச்சுருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த 500 ரூபா போகலன்னா அது என்ன ஆகிடும், அது வேஸ்ட் ஆகிடும், வெறும் பேப்பர் ஆகிடும் பாருங்க. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும், அப்பா இன்னைக்கு உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ராஜ்யத்துடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ராஜ்யத்துக்கு ராஜ்ய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களையே தேடுறேன், உங்களையே நாடுறேன், வேற எதை பற்றி என் சிந்தனையில் என்ன பண்ணல இல்லை. நாளைக்கு என்ன பண்ண போறேன் சொல்றா இல்லையா? நாளைய தினம் நாளைக்காக கவலைப்படும், நீ கவலைப்படாம என்ன தேடுங்கிறார். அப்படின்னா என்ன, நாளைய தினத்துக்கு என்ன வேணுமோ அதற்காக நாளைய தினம் ஆயத்தம் ஆயிடுப்பா. நீ என்ன 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 துதிக்க, என்ன ஆராதிக்க, என்ன நம்ப நீ ஆயத்தமா இருக்கிறியா? நமக்கு என்னன்னா அது வந்த பிறகுன்னா நான் ஆயத்தம் ஆகுறேன், அது வந்துட்டு என்ன பண்றோம் ஆயத்தம் இல்ல. நீ முதல்ல இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா நீதியும் சமாதானமும் சந்தோஷம் உள்ள ராஜ்யம் இந்த ராஜ்யம். அப்ப இந்த ராஜ்யம் வந்து என்கிட்ட என்ன இருக்குதுன்னு அடிப்படையில் வாழக்கூடிய ராஜ்யம் அல்ல, என் கூட யார் இருக்கிறாருன்னு நம்பி வாழக்கூடிய ராஜ்யம். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது. அப்போ உலக ராஜ்யத்துக்குரிய காரியம் எனக்கு வேண்டவே வேணாம். அல்லேலூயா. எனக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணுவார், எனக்கு அப்பா என்ன பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறது சொல்லுங்க, எனக்கு என்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். நான் அவரை அறிந்து கொள்ளும் போதெல்லாம் அவருக்கு எனக்கு என்ன தேவையோ அதை அறிந்து செய்ய தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்ப நான் அவர் அறிந்து கொள்ளணும். யார் அறிந்து கொள்ளணும்? நாம் அவரை அறிந்து கொள்ளும் போது அவர் சொல்றாரு, நான் ஒன்னு அறிஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்னன்னா, நீங்க அறிஞ்சிட்டேன்னு முதல்ல எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, அப்ப நான் அறிஞ்சுக்கிறேங்கிறோம். இல்ல, நான் அவரை அறிந்து கொள்ள அவர் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அறிந்து செய்ய அவர் தேவன் நல்லவர் என்ன பண்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்ப எனக்கு என்ன தேவை என்பது இல்லை, என் தேவை என்ன? மரியாதை பத்தி மார்த்தாளை பத்தி இல்லையா? மார்த்தாளுக்கு என்ன வேலை? மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுற. என்ன பண்ற? கவலைப்படுற. அது கவலைப்படுறதால மாத்திரமில்ல, என்னையும் கவலைப்பட வைக்கிற. என்ன என்ன பண்ற? கவலைப்பட. ஏப்பா இல்லையா, நம்ம பேசுற மாதிரி பேசலாம் பாருங்க. ஏப்பா நீங்க வந்திருக்கீங்கன்னு சமைச்சிட்டு இருக்கிறேன், இவ மாட்டி உட்காந்து உன் கூட உட்காந்துருக்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அவரை கேட்டு அவரையும் நீ கொஞ்சம் கவலைப்படு. ஏன்னா நான்ல ஒண்டியா கவலைப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பாவையும் கூப்பிடுறாங்க கவலைப்படுறதுக்கு. அதான் சொல்றாரு, மரியாளோ நல்ல பங்கை. எது நல்ல பங்கு? அந்த ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்படி உங்க இருதயம் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். என்ன வார்த்தை கிடைக்கும், என்ன வார்த்தை நம்ப போறேன், எதை வச்சு நான் பேச போறேன், அந்த இருதயம் மேட்டிமை இல்லாம அதை ஏற்றுக்கொள்ளும்படியான அந்த இருதயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது ஒபே பண்ணக்கூடிய இருதயம், கீழ்ப்படியக்கூடிய இருதயம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம், அது வந்துருச்சுன்னா பாருங்களேன், உங்களை கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்துவார். அதுக்காக தான் நம்ம இந்த லாங்குவேஜில் தாழ்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெருமை, தாழ்மை. பெருமை உள்ளவர்களுக்கோ என்ன பண்றாரு ஆண்டவர்? என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். முண்டி முண்டி நிற்கிறார் அப்படி இல்லை, நம்முடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சில செஞ்சு நம்ம பெருமை சொல்லணும் தெரியுமா? அதுக்கு நம்ம செய்யற காரியத்துக்கு எதிராக நிற்கிறாரு. நமக்கு எதிராக நிற்கிறது, நமக்கு அவருக்கு முன்னாடி நம்ம எதிராக யார் நிற்கவும்? அப்ப பெருமை உள்ளவர்கள் என்ன பண்றாரு? அவர் எதிர்த்து நிற்கிறாருன்னா, எனக்கு எதிர்த்து நிற்கலீங்க, நான் எதை நம்பிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு எதிர்ப்பா நிற்கிறாரு. நீ அதே நம்பிக்கிட்டு இருப்பான், அது உனக்கு என்ன பண்ணாது, சுட்டு போட்டாலும் வராது, சுட்டு போட்டாலும் என்ன பண்ணாது. ஆனா தாழ்மை உள்ளவருக்கு என்ன பண்றாரு கர்த்தர்? என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். என்ன அளிக்கிறாரு? அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் கிருபையை காலத்தோறும் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன நடக்கணும், எனக்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவருடைய கிருபை எனக்கு செய்து கொண்டு என்ன பண்ணும். ஏன்னா இன்னும் யோசிச்சு பாருங்களேன், இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது நான் ஒன்றும் கேட்கவே இல்லை. கிருபையே இறங்கி வந்து என் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்துருக்கு இல்லைங்க. நம்ம எதாவது கேட்டோமா? கேட்கவே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, என் பாவத்தையே மன்னிப்பதற்கு அவரே இறங்கி வந்திருக்கிறார்னா என்ன நல்வாழ்வுக்குள்ளார கொண்டு வருவதற்கு அவர் இறங்கிய காரியத்தை செய்வார் என்பது அதிக நிச்சயம். ஆமென். அப்ப இன்னைக்கு முடிவு பண்ண, தேவன் ராஜ்யத்தை தேடுறேன், அவருடைய நீதியை தேடுறேன். எவ்வளவு நாள் தேடுறது சொல்லுங்களேன்? எவ்வளவு நாள் தேடுறது? அப்படி நமக்குள்ளார பிசாசு கூட எவ்வளவு நாள் தேடுறது? நான் இத்தனை நாள் தேடணும்னே, இத்தனை நாள் தேடணும்னா ரெண்டுத்தையும் தேடணும். எதையும் தேடணும்? கவலைப்பட்டு கிடந்தோம், கண்ணீர் விட்டு கிடந்தோம், புலம்பிட்டு கிடந்தோம், எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இவரையும் வந்து என்ன பண்ணோம்? தேடணும். நம்ம முகத்தில் சந்தோஷம் இருந்துச்சான்னு தெரியாது. அப்பப்போ சந்தோஷம் என்ன பண்ணும்? ஒரு பை நிரம்புனா எனக்கு சந்தோஷம், பை நிரம்பலன்னா எப்படி இருக்கும்? ஆனாங்க சொல்ற, பை நிரம்புதே இல்லையோ, உள்ளம் என்ன தேடுறது இல்லை, நிரம்புதா? அதுல வாழ ஆரம்பிக்கிறியா? அதுல வாழ ஆரம்பிச்சிட்டுன்னா அதுல தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது, நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அல்லேலூயா.
தேடும்போது சந்தோஷமா தேடுறோமா? பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம் பாரு, சில வேலை செய்ய சொல்லும்போது சில பிள்ளை என்ன பண்ணும்? சந்தோஷமா போய் செய்யும். சில பிள்ளை என்ன பண்ணும்? நான் தான் கிடைச்சேன், என்னையே வேலை வாங்கன்னு அழுதுகிட்டே போய் செய்யும் பாருங்க. அதனால பலன் அதுக்கு உண்டா? கிடையாது, பலன் கிடையாது. அது வேலை செஞ்சாலும் பலனு. ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே ஏத்துக்கிட்டு, ஐயோ அப்பா சொல்லிட்டாரா, அம்மா சொல்லிட்டாங்களா, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், எனக்கு அது விருப்பம் இல்லை தான், எனக்கு அது பிடிக்கல தான், ஆனா சொன்னா சொன்னதுதான் கீழ்படிஞ்சிட்டீங்கன்னா, அதுதான் சொல்ற தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை என்ன பண்றாரு? பேருக்கு புரிஞ்சுதல்ல. அப்ப கர்த்தர் நீங்க பைபிள் படிக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுறாரா? இதை செய்யக்கூடாது, இது செய்யின்னு சொல்றாரா? இது விருப்பம் இல்லாத, இது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரா? உடனே என்ன பண்ணும்? அதுக்கு கீழ்படியணும், அதுக்கு ஒபே பண்ணும். ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, அது நான் கீழ்படுகிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க அந்த ஏற்றுக்கொண்ட அந்த மறு இப்படிங்கிறதுக்குள்ளார உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பண்றோம்? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மளை தேடிக்கொண்டு நம்மோடு உறவாடி கொண்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன தேடி என்ன நம்புறோம்னா, இப்ப நாங்க இருக்கிறோம் வீட்டுல 5 பேர் இருக்கிறோம் வச்சுங்களேன். 5 பேர் இருக்கோம், 6 பேர் இருக்கிறோம். அக்கா கோச்சிக்கு போறாங்க, என்ன விட்டுறா பண்ணு. 6 பேர் இருக்கிறோம். இந்த 6 பேரும் கர்த்தரை நம்புறோமா? ஒரே ஆங்கிள் இல்லைங்களா? ஏன்னா ஒரு மரம் இருக்குது வச்சுங்க, ஒரு மரத்துல 6 கிளை இருக்குது. 6 கிளையும் எதை நம்பிக்கிட்டு இருக்கோம்? ஒரே அடிமரத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமா தானே? இல்ல இந்த கிளை வேற அந்த மரத்தை நம்பிக்கிட்டோம், இந்த பக்கம் கிளை இந்த இது பண்ணும் நம்பாது இல்லைங்களா? அது 6 கிளை என்ன எதை நம்பிக்கிட்டு இருக்கோம்? அடிமரத்தை தான். அவன் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த ராஜ்யத்தை தேடும்போது, அத்தனை பேரும் இந்த நீதியை தேடும்போது, அத்தனை பேரும் இந்த ராஜ்யத்துக்குரிய காரியத்தை யோசிக்கும் போது, அதை குறித்து காரியத்தை சிந்திக்கும் போது, சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இந்த குடும்பத்துக்கு 6 பேர் இருக்கல, 6 பேருக்கு என் கிருபையை உனக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? ஒரே கிருபை கொடுக்குறேன், ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கிருபையில வாழ போறோமா இல்ல கிரியைகளை வாழ போறோமா? கிரியை என்பது உலக ராஜ்யத்தை சார்ந்தது, கிருபை என்பது தேவன் ராஜ்யத்தை சார்ந்தது. அப்ப கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழ போறோமா இல்ல கிரியையும் கிருபையும் சேர்ந்து அப்படியே மிங்கிலாய் வாழ போறோமா? இல்லைங்க, நான் கிரியை வாழ நான் விரும்பல. வேலை செய்யறது நல்லது, தப்பும் கிடையாது. ஆனா அதனாலதான் எனக்கு வாழ்வு கிடையாது. கர்த்தருடைய கிருபை என்னை வாழ வைக்கும். இதை ஆமென் சொல்லுது. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரரா நீங்க இருக்கிறோம், நாங்க இருக்கிறோம். இந்த ராஜ்யத்துல ஒரு ஆளுகை நடக்குதுன்னா, இந்த ராஜ்யத்துல இருக்கிற ஆளுகை அதை விட மேலானது. கண்டிப்பா வேலை செய்யும். சொல்லுங்க, கண்டிப்பா வேலை செய்யும். நான் மேல வருவேன், நான் முன்னேறுவேன், சிறந்த வாழ்க்கை வாழ்வேன், உயர்தரமான வாழ்க்கை வாழ்வேன், மேல வருவேன், முன்னேறுவேன். கர்த்தர் என்ன முன்னேற்ற போதுமானவராய் இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனால நான் தாழ்மையா எப்போதும் இருப்பேன், எப்போதும் தாழ்மையா கர்த்தரை தேடுவேன். ஆமென் சொல்லாமா? கண்டிப்பா தேடுங்க. என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். லிஸ்ட் போட்டு நம்ம வச்சுக்கிறோம். நான் கூட இன்னைக்கு என்னெல்லாம் தேவைன்னு லிஸ்ட் போட்டு வச்சேன். ஆண்டவரே இம்மா லிஸ்ட் தேவைப்படுது ஆண்டவரே, அப்படி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு நாள் அப்படிதான் நடத்தி வந்திருக்கிறாரு. நம்ம லிஸ்ட் போடாம விட்டுதாலும் தெரியல. நீ லிஸ்ட் போடும்போது இவ்வளவு தேவையில கதை சந்திக்கிறாரா, இன்னி மட்டும் தேவையில்லை என்ன பண்ணுவாரு? சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. அப்ப இன்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கார். அவர் யாரு? அவர் தான் உங்க அப்பா, எங்க அப்பா. ஹல்லேலூயா. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சொல்றாரு, இப்ப எப்பா உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செய்ய போதுமான தேவன் என்ன பண்றேன் இருக்கு, நான் நல்ல அப்பாவா இருக்கிறேன். சொல்லுங்க, நல்ல அப்பாவா எனக்கு இருக்கிறார். ஆமென். அந்த அப்பாவை நம்புறேன், அந்த அப்பாவுடைய ஆளுகைக்குள்ளார வரேன். அந்த அப்பாவுடைய ஆளுகை எனக்குள்ளார இருந்து பலத்த காரியத்தை, ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கும். எழுந்திருக்கலாமா?